தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கம்பனில் காத்திருப்பு நூலின் ஆசிரியருடன் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த நூலில் நிறைவு பகுதியை பார்த்தீங்கன்னா, வைமுகோ அவர்களுடைய உரை பற்றி எழுதியிருந்தீங்க. உரைகள் கம்பராமாயண உரை பற்றி படிக்கும்போது ஒரு விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு நூலாக இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ திருக்குறள் எடுக்கிறோம் அப்படின்னா, உரை எழுதுகிற மரபுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கொஞ்சம் அப்படியே உரை எழுதுகிற பழக்கம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பழைய நூல் இருக்கும், கால மாற்றத்தால் அது மக்களால் அது படிக்க முடியாமல் போயிடும். அப்போ உரையாசிரியர்கள் வந்து அதை விளக்கி கொடுத்தா தான் அந்த நூல் வந்து சொல்லப்போனால் அந்த நூலுடைய வாழ்நாளை நீட்டிப்பதே உரையாசிரியர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பரிமேலழகர் உரை பற்றி நம்ம சொல்கிறோம், சிலப்பதிகாரம்னா அடியாருக்கு நல்லார் உரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட புலவர்கள் அந்த காலத்தில் உரை எழுதி அந்த நூலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரியமான உரைன்னு எதுவுமே இல்லை. ஸோ இது முதல்ல என்னென்னா, நவீன காலத்தில் உரை எழுதுகிறவங்களுக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் திருக்குறளை பற்றி பார்த்தோம்னா, வடிவேல் செட்டியார் வந்து பரிமேலழகருடைய உரையை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டோடைப்பே நமக்கு கிடையாது கம்பராமாயணத்துக்கு. நிச்சயம். அப்போது கம்பராமாயணத்துக்கு உரை எழுதுறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? பாரம்பரிய உரை இல்லாதது காரணம் என்னவாக இருக்கும்? அது இல்லாதது என்ன மாதிரியான சேலஞ்சஸை நவீன காலத்தில் உருவாக்கி இருக்கும்? இதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. ஒரு விஷயம் சொல்கிறேன். உரைகள் வந்து புத்தகத்தை புரிய வைக்கணும் அப்படின்றது மட்டுமே நோக்கமாக கொண்டு எழுந்ததா நான் நினைக்கல. அதெல்லாம் தற்காலத்தில் தான் அப்படி. ஓரளவுக்கு பழைய காலங்களில் ஒரு நூலை வந்து செய்யுளாகவே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தது. செய்யுளில் என்ன இருக்கோ அந்த செய்யுளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பொருள் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் பழைய தமிழ் பயிற்சி நிகண்டுகள் அடிப்படையாக வந்தது. நிகண்டுகளை வந்து இவங்க வந்து மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. அப்போ நிகண்டுகளை மனப்பாடம் வச்சிருக்காங்க அப்படின்றப்பயே இந்த சொல்லுக்கு தான் பொருள்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சவங்களால தான் செய்யுள் இயற்ற முடியும். அப்போ தமிழ் கல்வி என்று சொல்லக்கூடியதை வந்து சொல்லும் பொருளுமாகத்தான் இருக்குமே ஒழிய சொல்லுக்கு பொருள் தருவது என்பது வந்து உரைகளுடைய நோக்கமாக வந்து நான் நினைக்கல. அதை காட்டில் அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அழகுகள், நயங்கள், இதையெல்லாம் வந்து எடுத்து காட்டுறது. சில இடங்களில் வந்து அதில் இருக்கக்கூடிய இலக்கண சிக்கல்கள். இப்போ வந்து நெடுநல்வாடைக்கு வந்து நச்சினார்க்கினியர் வந்து நெடுநல்வாடை வந்து அக இலக்கியமா புற இலக்கியமா அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு வரார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு சொல்லை வந்து எந்த இடத்துல வச்சு பொருள் கொள்வது, மாட்டேறு அப்படின்னு ஒரு உத்தி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு வார்த்தை வரும். அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா கனெக்ட் பண்ணி காமிப்பார் நச்சினார்க்கினியர். அந்த மாதிரியான உத்திகள் வழியாக விளக்குவது, பெரிய பெரிய டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கிறது. ஒரு உரை அப்படின்னு சொல்றது வந்து டிஸ்கஷன்ஸ் தான் வந்து உரைக்குள்ளேயே நடக்குது. அதனாலதான் அது வந்து இவ்வளவு செய்திகளை வந்து தருது. உங்க பரிமேலழகர் உரை நல்ல உதாரணம். பரிமேலழகர் உரை அதுவே வந்து திருக்குறள் மேல நடத்தப்பட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன். இதுல என்னன்னா, திருக்குறளுக்கு 10 உரைகள் உண்டு. அந்த 10 உரைகள்ல வந்து லேட்டஸ்டா வர்றது பரிமேலழகர் மாதிரி தான். அப்ப அவர் இதுக்கு முன்னாடி இருந்த உரையாசிரியர்களை பூரா அவர் என்ன பண்றாரு, எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னதுல வந்து சரியானது இது தப்பானது இது அப்படின்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு, அதெல்லாம் சொல்றது. இந்த மாதிரிலாம் வந்து உரை என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கான பிளாட்ஃபார்மா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உரைகளை காலப்போக்கில் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியறக்கா உரைக்கு வந்து விளக்கங்கள் தேவைப்படுது. திருக்குறள் உரை கொத்து, தொல்காப்பியர் உரை கொத்து மாதிரியான நூல்கள்லாம் வந்துச்சு. அதாவது அந்த பதிப்புகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு பதிப்பாசிரியர் இருந்தவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அது வரைக்கும் தொல்காப்பியத்துக்கு எத்தனை ஊர் வந்துச்சோ, சிவலிங்கனார் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பதிப்பு ரொம்ப புகழ்பெற்ற பதிப்பு. தொல்காப்பியத்துக்கு அது வரைக்கும் எத்தனை உரை இருந்துச்சு, அந்த உரைகளை பூரா கொடுத்து, மூல உரைகளை கொடுத்து, அந்த உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து கொடுத்து, இதுல வந்து எது ஏற்புடைய கருத்து அப்படின்ற அளவுக்கு வந்து ஆய்வுரைகளாக இப்படியே தொல்காப்பிய உரை கொத்துகள் வந்துச்சு. திருக்குறளுக்கு அப்படி உரை கொத்துகள்லாம் வந்து பதிப்பிச்சாங்க. ஆதீனங்கள்ல மடங்கள்ல இருந்தெல்லாம் போட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த உரைகளுக்கு மேல விரிவுரை, அந்த உரையவே விளக்கி, எப்படி திருக்குறளுக்கு வந்து வடிவேலு செட்டியார் வந்து ஒரு உரை, அவர் பரிமேலழகர் உரையை விளக்கி அவர் எப்படி ஒரு பெரிய உரை எழுதியிருக்கிறாரோ, அதே போல திருக்குறள் பரிமேலழகர் உரையை விளக்கி வைமுகோ அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்போ பரிமேலழகர் உரைக்கு விளக்க உரைகள் அப்படின்ற மாதிரியான, இதே மாதிரி வந்து முந்தி வந்து காரி ரத்ன கவிராயர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படின்ற பேர்லாம் பரிமேலழகர் உரைக்கு விளக்க உரைன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ உரையை வந்து மேலும் மேலும் விரிவுபடுத்தி கொண்டு விளங்கி கொண்டு போவது என்பது தமிழ் இலக்கிய உலகிலே வந்து உரை நூல்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா
கம்பராமாயணத்துக்கு இப்படி உரைகளே வரல. ஒரு 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு நூல்களாக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பராமாயணத்துக்கு நம்ம உரை நூல்கள் இருந்ததா தெரியல. நம்ம ரொம்ப அப்படி உறுதியாகவும் சொல்ல முடியல. கம்பராமாயணத்துக்கு பழைய உரைன்னு ஒன்று இருந்திருக்கு, அது முழுமையா நமக்கு கிடைக்கல. அப்படி பழைய உரை என்று ஒன்று இருந்திருக்கிறது என்று நமக்கு எதன் வழியாக தெரிகிறதுனா, ஊவே சாமிநாதையர் அவர் ஒரு கம்பராமாயண பதிப்பு கொண்டு வரணும்னு நினைச்சு அவருடைய காலத்தை முடியாமல் போய் அவருடைய குறிப்புகளை வைத்துக்கொண்டு அவருக்கு அவருடைய மகனார் கல்யாண சுந்தரையர் ஊவேசா நூல்நிலைய பதிப்பு என்பதாக ஒரு கம்பராமாயண பதிப்பு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிறந்த பதிப்பு. இப்ப சமீபத்தில் கூட மறுபதிப்பாயிருக்கு. அந்த பதிப்புல அந்த பழைய உரையை அந்த பதிப்பு அங்கங்க மேற்கோள் காட்டும். நூல் முழுமைக்குமா பழைய உரை கிடைக்கல, ஆனா அந்த பழைய உரையை அந்த பதிப்பு அங்கங்க மேற்கோள் காட்டும். எங்க மதுரை கம்மன் கழகத்துல நேமா 1-2 வருஷத்துக்குள்ள இருக்கலாம், பேராசிரியர் கண்ணன் நான் சொன்னேன் இல்லையா, அவர் கம்பராமாயண பழைய உரை அப்படின்ற பேர்லயே ஒரு ஆய்வுரை ஒன்று வழங்கியிருக்கார். என்ன அந்த அளவுக்கு அந்த கம்பராமாயண பழைய உரை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக இருந்திருக்கு. ஆனால் அது நமக்கு கிடைக்கல. யாரு பண்ணானும் தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. உரை நமக்கு முழுசா கிடைக்கல, யாரு பண்ணான்னு தெரியாது. ஆனா ஊவேசா நூல் நிலையத்துக்கு நாம அந்த பதிப்புக்கு நன்றி கடன் போட்டிருக்கோம். பழைய உரைன்னு ஒன்று இருந்துச்சு நான் சொல்லுது. அதை தவிர்த்து கம்பராமாயணத்துக்கு இப்படி ஒரு பெரிய உரை இல்லை. ஆனா இந்த உரைகள் இல்லைங்கிறக்காக கம்பராமாயணம் தமிழ் மக்களுக்கு தெரியாதானா அப்படின்னு நாம சொல்ல முடியாது. நான் இப்போ இந்த அழகிரிசாமி செய்தி சொன்னேனே, அழகிரிசாமி ஊர்ல கிருஷ்ணாச்சாரின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த கிருஷ்ணாச்சாரி அப்படின்றவர் கம்பராமாயண பாடல்களுக்கு பொருள் சொல்றதுல அவர் ஒரு சில நயங்கள், அவர் சைட்ல இருந்து நயங்கள், நுட்பங்கள் அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரிலாம் கீராவும் கோழகிரிசாமியும் அவங்களுடைய கடிதங்கள்ல இதெல்லாம் அங்கங்க பதிவு பண்ணிட்டு போறாங்க. கீரா ஒரு இடத்துல அதை பத்திலாம் சொல்றாரு. ஒரு சமயத்துல ஏதோ ஒரு கம்பராமாயண பாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற பொழுது ஏதோ ஒரு வேலையா இருக்காங்க, கோழகிரிசோடைய அம்மா அடுப்படியில வேலையா இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டை பத்தி இவங்க பேசிட்டு இருக்கல, இவங்களுக்கு அந்த பாட்டினுடைய ஒரு அடி மறந்து போயிருது. அடுப்படியில வேலை இருக்கக்கூடிய அந்த அம்மா அந்த பாட்டுடைய அடியை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கம்பராமாயணம் கல்வியறிவு இல்லாத பெண்கள்கிட்ட கூட போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு பாட்டு பழக்கம் இருக்க அளவுக்கு கம்பராமாயணம் பிரச்சாரத்துல இருந்திருக்கு. குருவிகுளம் குருபர கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் கம்பராமாயண விரிவுரைகளே நடத்தியிருக்காரு இடைசவல்ல. அதாவது கோழகிரிசாமி கீராவுடைய ஊர்ல அவர் கம்பராமாயண பிரசங்கம் நடத்தியிருக்காரு. கம்பராமாயண பிரசங்கம் நடத்துறதுன்றது பழைய மரபு. நான் கீழத்தேவநல்லூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பெரியவருடைய வீட்டுக்கு போனோம். அந்த பெரியவருடைய வீட்டுக்கு போனப்ப அவர் இது எங்க அப்பா பயன்படுத்தின புஸ்தகம்னு அவர் ஒரு புஸ்தகம் காமிச்சார். பெரிய எழுத்து ராமாயணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது பழைய பதிப்பு, பாட்டு கூட அதுல முக்கியத்துவம் இருக்காது. கம்பராமாயண கதை பெருசா இருக்கும், அங்கங்க தேவைக்கு மட்டும் பாட்டு வரும். அந்த மாதிரி அப்படியே தொட்டோம்னா உதிர்ந்துரும். அந்த மாதிரி ஒரு புஸ்தகம், சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த புஸ்தகம் இருந்துச்சு. அவர் சொன்னார், எங்க அப்பா இந்த புஸ்தகத்தை வச்சு ராமாயணம் சொல்லுவாரு. வீடு அடைச்சு பந்தல் போட்டிருப்போம், 10 நாள் ராமாயணம் சொல்லுவாரு. 10ஆவது நாள் பெரிய பட்டாபிஷேகம் பண்ணி ஊருக்கே சாப்பாடு போடுவோம். இப்படி வருஷம் எங்க அப்பா இருந்த காலம் வரைக்கும் இது நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான புஸ்தகம் தான் அது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அப்படி வாங்கி பாக்குறேன். முதல் பக்கத்துல அவங்க அப்பா பேரை எழுதியிருக்காரு, தனுஷ்கோடி ராமானுஜ தேவர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது மாதிரி எத்தனையோ சமூகங்கள், தமிழகத்தினுடைய பல்வேறுபட்ட சமூகங்கள். ஊவேசாவுடைய தகப்பனாரே கம்பராமாயணத்தை ஒரு பிரசங்கத்துல பேசினவர் தான். ஊவேசாவே என் சரித்திரத்தை எழுதுறாரு. கம்பராமாயண பிரசங்கின்னு அவர் சொல்ல முடியாதுனா கூட ராமாயண சொற்பொழிவுகளின் வழியாக ஊவேசாவுடைய கல்யாணத்துக்கே பெரிய பொருளாதார உதவி இல்லாம இருந்தப்போ ஒரு கிராமத்துல தங்கியிருந்து ராமாயணம் சொல்லித்தான் அதுக்கு பொருளாதாரத்தை தேட்டி அவர் கல்யாணம் பண்ணேன்னு ஊவேசா இதெல்லாம் எழுதுவார். அப்படி அவங்க அப்பா ராமாயண பிரசங்கியா தான் இருந்திருக்காரு. நான் சொன்ன இந்த தனுஷ்கோடி ராமானுஜ தேவர் மாதிரி எத்தனையோ சமூகங்கள். இப்போ ஊவேசா அந்தனர், இவர் அந்தனர் அல்லாதவர். இப்படி எத்தனையோ சமூகங்கள். மீசலூர்னு ஒரு கிராமம் விருதுநகர் பக்கத்துல. அந்த கிராமத்துல அந்த காலத்துல காக்கியோடம்பட்டுல இருந்து ஒரு தாத்தா வருவாராம். அது இன்னொரு கிராமம். அந்த தாத்தா நாமக்கால தாத்தான்னு அவருக்கு பேரு. ராமாயணம் சொல்லுவார் அந்த ஊர்ல. ராமாயணம் சொன்னாருன்னா அவர் எத்தனை நாள் ராமாயணம் சொல்றாரோ அத்தனை நாளைக்கும் யாராவது ஒரு வீட்டுல அவர் தங்க வச்சு அவருக்கு ஒவ்வொரு வேளை சாப்பாட்டே ஒரு விருந்து மாதிரி போடுவாங்களாம். அப்படி அவரை உபசரிச்சு அவரை ராமாயணம் சொல்ல சொல்லி அவருக்கு வேணுங்கிற தானிய தவசங்கள்லாம் கொடுத்து இப்படிலாம் இந்த ராமாயணத்தை ஊர் ஊராக சொல்லி ராமாயணத்தை பிரச்சாரத்துல வச்சிருந்திருக்காங்க.
இப்படி ஆதரவு இருந்து மக்களுடைய ஆதரவு இருந்திருந்தா முக்கியம். இதுக்கு வந்து உரை எழுதித்தான் இது பிரச்சாரத்துல இருக்கணும் அப்படின்றது இல்ல, வெறும் புலவர்களுடைய ஆதரவான நூலா மட்டும் ராமாயணம் இல்ல, பப்ளிக்குடைய ரெஸ்பான்ஸ் வந்து கம்பராமாயணத்துக்கு நல்லாவே இருந்திருக்கு. ஒரு கிளாசிக் டெக்ஸ்டுக்கு ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ். ஆமா 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 ஒரு பெரிய மாஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ராமாயணம் சொல்லக்கூடிய ராமாயண பிரசங்கிகள் அப்படின்ற பேர்ல எக்கச்சக்கமான பேர் ராமாயணத்தை வந்து நடத்துறாங்க. நானு சமீபத்துல கூட ஒரு கிராமம் சிங்களாந்தபுரம் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேரு. அந்த கிராமத்துல ஒரு வழக்கம் என்ன இருக்குன்னா, ராம ஜனனம் இன்னைக்கு வந்து ராமநவமினா இன்னைக்கு ராம ஜனனம்னு கணக்கு பண்ணி இன்னையில இருந்து 10 நாளைக்கு இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ராமாயணத்தை சார்ந்த பஜனைகள் மாதிரி நடத்துறாங்க. ஆனா சில தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த 10 நாள் ராமாயண சொற்பொழிவு நடந்திருக்கு. 10வது நாள் சீதா கல்யாணம் பெருசா பண்ணி ஊருக்கே சாப்பாடு போட்டு அப்படி. இது வந்து சிங்களாந்தபுரத்தை நடந்துச்சு. நான் பேசிட்டு இருக்கிற பொழுதே ராசிபுரத்துல ஒரு பஜனை கோயில் இருக்கு, அங்க சில மரபுகள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோனா அவங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சு அவங்ககிட்ட போன் பண்ணி கேட்டா, இந்த சிங்களாந்தபுரத்துல வந்து ராமர் ஜனனத்துல இருந்து 10 நாள், ராம ஜனனத்துக்கு முன்னாடியாக ஒரு 10 நாள் நாங்க நடத்துவோம். எங்க ஊர்ல ஒரு 10 நாள் முடியும், அதுக்கடுத்த 10 நாள் இந்த ஊர்ல கண்டினியூ ஆகும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு பங்குனி மாசத்துல ஒரு 20 நாள்ன்றது வந்து ராமாயணத்துக்காக மட்டுமே இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையுமே இந்த ராமநவமியை கொண்டாடுவது, அப்போ ராமாயண பிரசங்கத்தை ஏற்பாடு பண்ணுவது, அதன் வழியாக வந்து ராமாயணம். ஏன்னா அபிதான சிந்தாமணில வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, யாரெல்லாம் வந்து ராமாயண பிரசங்கம் பண்ணுவதிலே பெரிய நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பார். இவ்வளவு பேர் ராமாயண பிரசங்கின்ற பேர்ல தமிழ்நாடு முழுக்க வந்து ராமாயணத்தை வந்து பிரசங்கம் பண்றது, எல்லா தரப்புகளையும் பிரசங்கம் பண்றது அப்படின்றது நடைமுறையில இருக்கதான் செஞ்சிருக்கு. எல்லா சமூகங்கள்லயுமே இது இருந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எல்லா சமூகங்களையும் வந்து ராமாயண வாத்தியார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீ வந்து கிராமங்கள்ல எங்க பக்கங்கள்ல பார்த்தா இந்த ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த பக்கங்கள்லாம் பார்த்தோம்னா ஒயிலாட்டம் ஆடுவாங்க. இந்த ஒயிலாட்டம் ஆடக்கூடிய எல்லா குழுக்களையும் பாரு ராமாயண கதையத்தான் வந்து ஒயிலாக பாட்டாக எழுதி அதைத்தான் வந்து நடனமா ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டு வாத்தியார்களுக்கு அப்ப ராமாயணம் நல்லா தெரியும். என்ன, நான் வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒயிலாட்ட குழுவை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் கேட்கறேன், உங்களுக்கு எப்படி இந்த கதை தெரியும் அப்படின்னு கேட்டேன். அந்த ஊர்ல அவர் என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து மந்தையில வந்து ராமாயணம் 10 நாள் சொன்னாரு. எங்க அப்பா வந்து ராமாயணம் அவர் சொல்ல சொல்ல கதையை கேட்டு 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 அந்த கதையை வந்து எங்க அப்பா வந்து ஒயில் கும்மியா பாட்டா எழுதினாருன்னு சொன்னார். அதை வச்சுதான் நாங்க வந்து ஒயிலாட்டம் ஆடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சோ இந்த ராமாயணம் என்று சொல்லக்கூடியது குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கம்பர், அதனாலதான் கம்பர்ல இடைச்செருகள் நிறைய இருக்குன்றது இது ஒரு காரணம். இவங்க என்ன பண்ணுவாங்க, கதை சொல்ற பொழுது கிட்டத்தட்ட கம்பர் டோன்ல வரா மாதிரியே பாட்டெல்லாம் இடையில சேர்த்துருவாங்க. ஏன்னா அந்த இடைச்செருகள் அப்படின்றது கூட கம்பராமாயணத்துடைய பிரச்சார வலிமையை தான் காமிக்குதே ஒழி, அதை கூட நான் வந்து நெகட்டிவா வந்து பார்க்க முடியல. அதனால வந்து கம்பராமாயணம் வந்து நிச்சயமா வந்து பெரிய பிரச்சாரத்துல இருந்திருக்கு. அதை ஏன் வந்து ஒரு டெக்ஸ்டா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு புஸ்தகத்தை வந்து ரெஃபரன்ஸா கொடுக்க வேண்டாமே அப்படின்னு கூட இவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா வைணவ உரையாசிரியர்கள் அங்கங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. சுவாமி நம்பிள்ளை வந்து கம்பராமாயணத்தை வந்து எடுத்து காமிக்கிறார். அதாவது ராமர் வந்து கடல் அரசன்ட்ட தவம்ல ஒரு 3 நாள் வந்து படுகாடு கடத்தல்னு பேரு, கடலுக்கு எதிர வந்து திருப்புல்லானில வந்து அவர் அப்படி சயனம் பண்ணியிருக்காரு. ஒரு கடலோடு கடல் ஸ்பர்தித்தார் போலே அப்படின்னு நம்பிள்ளை எழுதுவார். இதுக்கு ரூட் என்னன்னா, கருணையங்கடல் கிடந்தது கருங்கடல் நோக்கி அப்படின்ற கம்பராமாயண பாட்டு. ராமர்ன்றது வந்து கருணை கடல், எதுக்கு இருக்கக்கூடிய கருங்கடல் உப்பு கடல், 2 கடலும் எதிர்த்து இருக்கா மாதிரி இந்த காட்சின்னு கம்பராமாயணத்துக்கூடிய பாட்டை வந்து நம்பிள்ளை வந்து அப்படியே வார்த்தையா வந்து அவர் வந்து எழுதுவார். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. என்ன, இப்படி உரையாசிரியர்கள், வைணவ உரையாசிரியர்கள் மட்டும்தான் கம்பனை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேற எந்த உரையாசிரியர்கள் வந்து கம்பனை வந்து பதிவு பண்ணலன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனா அது வந்து கம்பன் மீது இருக்கக்கூடிய ஒரு விருப்போ கோவமோ அப்படின்னு நான் நினைக்கல பர்சனலா. மேபி நல்ல தெரிஞ்ச ஒரு கதையாக இருக்கிறது அப்படின்றது ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது எதனால இப்படி வந்து அவங்க வந்து பதிவு பண்ணாம விட்டு போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா கம்பனை வந்து தமிழர்களுக்கு நன்றாவே தெரியும். கிராஸ் ரூட் லெவல்ல கம்பனை தெரியும். அந்த அளவுக்கு வந்து கம்பர் அறிமுகமானவர் தான். கம்பராமாயணம் அறிமுகமாகித்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட உரையாசிரியர்கள் வந்து கம்பனை வந்து பதிவு பண்ணலன்றது ஒரு வருத்தமான செய்தி தான், இல்லைன்னு நான் சொல்ல. அந்த குறையெல்லாம் போக்கும் விதமாகத்தான் வைமுகவுடைய உரை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பெரியவாச்சான் பிள்ளையை வந்து வைஷ்ணவ உலகில் வந்து அவரை என்ன சொல்லுவாங்கன்னா பரமகாருணிகர்பாங்க. ஏன்னா 4000க்கு அவரை தான் உரை எழுதி அவர் தான் காப்பாத்தினாரு. அது வந்து அவருடைய பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ளவிக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்யவால்
அரிய அருளி செயல் பொருளை ஆழ்துரைக்க வல்ல குருவார் நெஞ்சே பேசு அப்படின்பாரு மணவாள மாமுனிகள். பெரியவாச்சாம்பிள்ள வந்து வியாக்கியானம் பண்ணலைன்னா இது பொருளா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் பாரு. அந்த மாதிரி கம்பராமாயணத்துக்கு வந்து பரமகாருணிகர் அப்படின்னு சொன்னா வைமுகோ தான். வைமுகோ தான் முதல்ல முழு கம்பராமாயணத்துக்கு. வைமுகோக்கு முன்னாடியே கூட அங்கங்க உரை முயற்சிகள்லாம் கூட நடந்திருக்கு. அங்கொன்னு இங்கனுமா சிலர் வந்து சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் உரைகள்லாம் கூட வந்திருக்கு. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து வீர் அவருடைய தனித்துவம் நம்ம சொல்லணும். முழு கம்பராமாயணத்துக்கும் அவர் தான் வந்து முதல்ல வந்து உரையை வந்து அவர் தான் வந்து வழங்குறார். முழு கம்பராமாயணத்துக்கும் வைமுகோடைய உரை தான் வந்து கிடைக்குது. வரலாற்றுல முதல் முறையாக அவர் வந்து ஒரு பெரிய சாதனைன்னு நாம் வந்து சொல்லணும். சரித்திர சாதனை. அது ஏதோ உரைன்னு அவர் எழுதல. அந்த பழைய மரபை பின்பற்றி பலவிதமான நுட்பங்கள், அதாவது என்ன நோக்கத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் வந்து கவனிச்சு சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, பேர் என்னன்னா, அனுமன் வந்து சுக்ரீவனை வந்து ரிசீவ் பண்ற பொழுது அப்போ அனுமன் வந்து சொல்லுவார், யாரன இயம்புகை நான் எம்குல தலைவருக்கு, உங்களை நான் வந்து எப்படி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் சுக்ரீவனுக்கு அப்படின்னு சொல்லுவார். கீழே வைமுக எழுதுவார், நீங்க யார் அப்படின்னு நேரடியாக கேட்கறதுன்றது அநாகரிகம், அதனால ரொம்ப நாகரிகமாக நயம்பட உங்களை நான் எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அனுமன் வந்து பேசுறாரு அப்படின்னு வைமுக வந்து அந்த நுட்பத்தை எல்லாம் தொட்டு காமிப்பார். அந்த மாதிரி நுட்பங்களை தொட்டு காமிக்கிறதா இருக்கட்டும், அவர் வைமுகவுடைய ஞானம்ன்றது ரொம்ப பெருசு. கம்பராமாயணத்துக்கு ஒரு உரை எழுதுனா கூட அந்த இடத்துல வந்து திருக்குறள் மேற்கோள் காட்டுவார், திருமுருகாற்றுப்படை மேற்கோள் காட்டுவார், சிலப்பதிகாரம் மேற்கோள் காட்டுவார், என்னென்ன தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கோ அந்தந்த இடங்கள்ல மேற்கோளாக காட்டி எழுதுவார். கம்பராமாயணத்துடைய நுட்பங்களை நயங்களை சொல்லுவார். சொற்பொருள் சொல்றதுன்றது வைமுக மாதிரி வந்து அது ஒரு தனி பயிற்சி. மீன் அப்படின்னா மின் என்பதன் நீட்டல் விகாரம். மீன்றது வந்து தண்ணிக்குள்ள மினுக்கும், அதனால அந்த இந்த மினுமினுப்பு இருப்பதனால அதுக்கு மீன் பேர் அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரிலாம் வந்து வைமுக வந்து சொற்பொருள் சொல்வதாக இருக்கட்டும், தொடர்களை வந்து அவர் சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வைமுகவுடைய ஒரு தனித்துவம். அதை அடிப்படையாக வச்சுட்டு தான் அந்த கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணானா ஒரு பெரிய ஆய்வே நம்ம நடத்துறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு தொட்டு காமிக்கிறது தான் வந்து அந்த கட்டுரை நோக்கம். இவ்வளவுதான் வைமுகவுடைய திறன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் இதையும் தாண்டி வைமுகவை வந்து ஆய்வதற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு தொட்டு காமிக்கிறக்காக தான் அந்த கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து ஒவ்வொரு நூலாக மாற்றக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைவு பகுதியாக என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இன்றைய தலைமுறை இளைஞர்கள் ஏன் கம்பரை படிக்க வேண்டும்? கம்பனை படிப்பதால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு காப்பியத்தை வந்து பலவிதமான விஷயமா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். மொழி ரசனை அப்படின்றக்காக கம்பனை படிக்கிறன்ற ஒரு ரகம், அல்லது கம்பன் இருக்கக்கூடிய சொல்ல அழகு அப்படின்றக்காக ஒரு ரகம், கம்பன்ல இருக்கக்கூடிய நீதிகளை அறிந்து கொள்வதுன்றது ஒரு ரகம். இப்படிலாம் பலவிதமான பார்வைகள் நம்ம வந்து கம்பனை படிக்கிறோம். ஆனால் முதல்ல என்னை பொறுத்தவரை வாசிப்பு அப்படின்றது வந்து தரக்கூடிய ஒரு விஷயம். நீதியை போதிப்பது அதெல்லாம் வாசிப்புக்கான தேவையா அப்படின்னா ஒரு வாசகனாக நான் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப ரெண்டாம் பட்சம்தான். வாசிப்பு தரக்கூடியது ஒரு பெரிய உள எழுச்சி, ஒரு மன எழுச்சி, ஒரு சந்தோஷம். அந்த ப்ளஷர் இருக்குல்ல, அதுக்கு கம்பராமாயணம் வந்து ஒரு பெரிய சொத்து. கம்பனை படிக்கிறது அப்படின்றது வந்து நேரடியாக வந்து கம்பனுக்குள்ள நுழையிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாம வைமுகவை எடுத்து வச்சுக்கிட்டு அல்லது கம்பராமாயணத்துடைய வேற ஏதோ உரையை வச்சுக்கிட்டுலாம் வந்து அப்படி வந்து கம்பனை படிக்கிறதெல்லாம் ரொம்ப பின்னால செய்ய வேண்டிய வேலை. முதல்ல கம்பனை அறிமுகம் பண்ணக்கூடிய சின்ன 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 கட்டுரைகளை படிச்சாலே அந்த வாசிப்பு அனுபவமே நம்மளை என்ன பண்ணும்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திறப்பை நமக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா எத்தனையோ கவிஞர்கள் தமிழகத்துல வந்து இருந்திருக்காங்க. கம்பனுடைய சமகாலத்திலேயே இதை வந்து கோழகிரிசாமி வந்து சொல்லுவார். வையாபுரி பிள்ளை வந்து ஒரு கட்டுரையில வந்து சொல்லுவார், கம்பனுடைய சமகாலத்திலேயே வந்து எத்தனையோ இலக்கியங்கள் இருந்திருக்கு, அந்த இலக்கியங்களுடைய பேரெல்லாம் கூட அவர் லிஸ்ட் போடுவார். இத்தனை இலக்கியங்களுமே இருந்தும் கம்பராமாயணம் மட்டும் ஏன் நின்னுச்சுன்னா அதனுடைய இலக்கிய தன்மை, தரம், அதுதான் கம்பராமாயணத்துடைய சிறப்பு. அந்த இலக்கிய தரத்தை நாம உணர்றது அப்படின்றது இது இளைஞர்களுக்கு மட்டுமே இல்லை, தமிழின் மீது, மொழியின் மீது, மனித குலத்தின் மீது, இலக்கியத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான சொத்துன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் கம்பராமாயணத்தை படிப்பது என்பதே ஒரு தனி இன்பம், தனி வாசிப்பு. குறிப்பாக வந்து இன்னைக்கு நாஞ்சில் நாடன் மாதிரியான எழுத்தாளர்கள், நவீன தமிழினுடைய முகம் அவர். நான் வந்து கோவை புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன். அப்படி போன வருஷம் கோவை புத்தக திருவிழாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே சிறுவாணி வாசகர் மையத்தினுடைய அந்த ஸ்டாலில் வந்து நாஞ்சில் நாடன் உட்காந்துருக்காரு.
அவரை சுத்தி காலேஜ் பசங்க ஒரு 4 பசங்க, ம்ஹும். அந்த 4 பசங்களும் இவர்கிட்ட கம்பராமாயணத்தை பத்தி பேசுறாங்க. அடடா. இவருடைய கம்பனை பத்தி இவர் அங்கங்க தன்னுடைய கட்டுரைகளை எழுதுறதுல இன்ஸ்பயர் ஆகி இவர்கிட்ட அவங்க கம்பராமாயணத்தை பத்தி பேசக்கூடிய இந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்போ தற்கால இளைஞர்களுக்கு கம்பனை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரும்பணியை அவர் செய்யறாருன்னு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ம். இறை அருள் அவருடைய கையால தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடடா. நாஞ்சல் நாடனே வந்து இந்த புத்தகத்தை வந்து அவர் கையால தான் வந்து வெளியிட்டாரு. நான் அவரை எந்த சிறுவாணி வாசகர் மையத்தில் நான் சந்திச்சேனோ அவங்களுடைய தொடர்புடைய இந்த பவித்ரா பதிப்பு வந்தா வந்து இதை வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. ம். அதனால இலக்கியத்தை வாசிப்பது என்பது வந்து ஒரு புறத்திலிருந்து வெளியிலிருந்து ஒரு நோக்கம், அதுக்கு வந்து நிறைய சமூக மதிப்பீடுகள் இருக்கு, அது வந்து நிறைய அறம் போதிக்கிறது, அது வந்து நீதியை சொல்லுகிறது, ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இலக்கியங்களை வாசிக்கிறது மட்டும்தான் இலக்கியத்துக்கு வேலையானா நான் அப்படி நினைக்கிறேன். அந்தந்த இலக்கியங்களுக்கு நான் தான் முதல்ல சொல்றேனே, கம்பனை வந்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ஆய்வு செய்திகளா அது இருக்குன்னா நீங்க ஒரு ஆய்வாளரா நீங்க மாற போறீங்க. நீங்க வந்து ரசிகமணி மாதிரி ஒரு ரசிகரா நீங்க மாற போறீங்க. அல்லது உங்களுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கிய நுட்பங்கள் பிடிச்சா அந்த இலக்கியங்கள் நீங்க பின்பற்ற போறீங்க. இதை தாண்டி அறமும் சொல்லத்தான் செய்யுது. அறமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும்ன்றதான் கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை கருதுகோளே. அப்போ உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அறம் மட்டும் போதும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அளவுல நீங்க நின்றலாம். இது வந்து களமிடாதார் குறையிறே அப்படின்னு வியாக்கியானங்கள்ல சொல்லுவாங்க. களமிடாதார் குறைனா அந்த பசு வந்து நீங்க ஒரு பாத்திரம் நம்ம கொண்டு வைக்கிறோம், அந்த பாத்திரத்துல பால் நிறைஞ்சிருச்சு, அடுத்து நம்ம கிட்ட பாத்திரம் இல்லையே ஒழிய பசு கிட்ட பால் வந்து குறையவே குறையாது. அது போலதான் கம்பனும். நாம வந்து நம்முடைய ரசனை, நம்முடைய வாசிப்பு, நம்முடைய தேடல் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கேற்றபடி கம்பர் வந்து வற்றாத செல்வம் தரும் வள்ளல் என்பதை வந்து மாற்று கருத்து இல்லை. அதனால வந்து வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க அப்படின்னு மாயாபஜார்ல ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி வந்து கம்பன் வந்து வற்றாத செல்வமாக, நீங்காத செல்வமாக இருந்து தமிழ் உலகத்தை வந்து என்றென்றும் வாழ வைக்கக்கூடிய பெருநிதி என்கின்ற கருத்தை வந்து நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆகவே கம்பன் ஒரு கடல் மாதிரி. அந்த கடலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பலவிதமான தோணிகள் உண்டு. உங்களுடைய இந்த நூலும் கம்பனில் காத்திருப்பு என்கின்ற இந்த நூலும் அப்படியான ஒரு தோணி அப்படின்னு நம்ம அழகாக சொல்லலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த படம் தான். இந்த படம் கூட ஹொய்சாளர்களுடைய திருவரங்கத்துல வந்து திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்ற காரணம் அதுக்குள்ள பல சின்ன கோயில்கள் இருக்குன்ற மாதிரிதான் அதனுடைய கட்டமைப்பு இருக்கு. அதுல வந்து ஹொய்சலர்கள் காலத்துல வந்து ஒரு வேணுகோபாலன் சன்னதி, அந்த வேணுகோபாலன் சன்னதி அதனுடைய சிற்பங்களுக்கே புகழ்பெற்ற சன்னதி. இத்தனைக்கு வந்து அந்த வேணுகோபாலன் சன்னதி மேல படையெடுப்புகள்லாம் நடந்து சிற்பங்கள்லாம் உடைக்கலாம் போட்டிருக்கு. ஆனாலும் கூட அதையும் மிஞ்சி இந்த மாதிரி சில அபூர்வங்கள்லாம் உள்ள இருக்கு. இந்த சிற்பம் வந்து இது வந்து புகைப்படமாக எடுத்தவர் வந்து அவர் வந்து எதிராஜன் சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைப்பட கலைஞர். அவர் வந்து தன்னுடைய முகநூலில் வந்து இதை வந்து போட்டிருந்தார். அப்பயே வந்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். எனக்கு ஏற்கனவே அந்த கோயிலுக்கும் சன்னதிக்கு நான் போயிருக்கேன் பலமுறை. நான் வந்து என் கையில் இருக்கக்கூடிய புகைப்பட கருவிகள்லாம் வச்சு எடுத்தாலும் கூட அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்கிற பொழுது இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லையா. அவர் வந்து முகநூலில் வந்து வெளியிட்டிருந்தார். அப்புறம் வந்து அவரை வந்து ஓவியர் ஜீவா அவர்கள் முறையாக தொடர்பு கொண்டு அவருடைய அனுமதியோடு தான் இதை வந்து நான் வந்து இதில் வந்து வெளியிட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த புகைப்படத்துக்காக, இந்த அட்டைப்படத்திற்காக, இந்த அட்டைப்படத்தை வடிவமைத்து கொடுத்த ஓவியர் ஜீவா அவர்களுக்கும் எதிராஜன் சீனிவாசனுக்கும் வந்து இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் அவ்வளோ முக்கியமான ஒரு படம் தான் அது. நிச்சயமாக. ஆகவே ரொம்ப அற்புதமான சந்திப்பு இது. இந்த ஒரு நல்ல நாளில் வந்து கம்பரை பற்றி பலவிதமாக உங்ககிட்ட பேசும்போதே என்னென்னா, கம்பன் மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களுக்கு போனீங்க, சங்க இலக்கியங்களுக்கு போனீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலை ஆய்வும் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய நூல்கள் வர வேண்டும். கம்பன் எனும் கடலிலே எங்களுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒரு தோணியாக, உங்களுடைய நூல்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மீண்டும் இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.